அரண்மனையை தேடி வரபோது ஆமா குருடையா கவர்னர் தாமரை கவனிச்சு பார்த்தாங்க. சரி பிள்ளைய தாமரை சாமி ஐயர் வந்துட்டாங்க. வாங்க சாமி வாங்க வாங்க வாங்க. வந்துட்டேன் கவுண்டரே. நல்லா இருக்கிறீங்களா? ஐயருக்கு என்ன போடுறேன் உட்கார போட்டு ஏனுங்க பாவை பல்ல பார்த்து போட்டா தின்னு பாவையில் உட்கார மாட்டாடி முக்கால் எட்டு போடு. கொண்ட தம்பி மாத்து விரிச்சாலும் உட்காந்துக்கவனுங்க. மாத்து விரிச்சா வருவீங்களா? வாங்க வாங்க வாங்க. அமரங்கோ என்று சொல்லி ஆசனங்கோதான் போட்டு உட்காருங்கோ என்று சொல்லி உசரிச்சு உட்காருங்க சாமி. மணி எடுத்துருவா எனக்கு தெரியும். இல்லைங்க சின்ன சிரிச்சுங்க. இல்லை இதுக்கு முன்ன எடுத்துருக்குறான். அப்புறம் கவுண்டரே பரவாயில்ல சவுக்கு இல்லாருங்க. எல்லாம் நல்லா இருக்கிறோமுங்க. உட்காரு. பரவாயில்ல நான் கொஞ்சம் நேரம் நிற்கிறேன். யாரு? எங்களுக்கு பிள்ளை ஒன்று பிறந்திருக்குதுங்க. சந்தோஷம். அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கணும். அப்படிங்களா? ஆமா 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தானே குழந்தை பிறந்ததுங்க. அப்படிங்களா? கணக்கு நீ 3 மாசத்துக்கு பக்கம் ஆகுதுங்க. 3 ஆனாத்தான் பேர் வைக்கணுமுங்க. என்ன பேர் வைக்கலான்னு பார்த்து சொல்லுங்க. ஐயன் அம்மால என்ன முடிவு பண்ணிக்கிறீங்க? என்ன பேர் வைக்கலாமா? நான் எங்க அப்பத்தா பேர் வைக்கலாமண்ண, அவங்க அப்பத்தா பேர் வைக்கலாமுங்கிறதா வச்சிடலாமே. அவன் பேச வை. பேர் கேட்டீங்கன்னா தெரியும். என்ன பேரு? கோயிந்தா. அவங்க அப்பத்தா பேரு ராமா. கோயிந்தானுங்கிற ராமான்னு வச்சிட வேண்டியதுதானா? பஞ்சாயத்தை பார்த்து சொல்லுங்க. இதில் பார்த்து சொல்றதுங்களா? நானே பார்த்து சொல்லுங்க. இல்லை நீங்க செலெக்ஷன் பண்ணீங்கன்னா நான் ஆகுமா ஆகாதான்னு பார்த்துருவேன். அதுக்கு தானே நாங்க செலெக்ஷன் பண்ணி நீங்க கருப்பாத்தான் வைக்கலாம். கருப்பாத்தான் அந்த காலத்துல எல்லாம் சுப்பா கருப்பா சகப்புங்களா? உள்ள அருமையான பிள்ளைங்க. அப்ப கருப்பாத்தா செட் ஆகாதே. அப்படிங்களா? அப்படியே பஞ்சாங்கத்து பாருங்க. ஆகட்டும் பஞ்சாங்கம் ஏனுங்க நம்மளுக்கு பிறந்தது ஒண்ணுதானா? இவர் என்ன ஒண்ணு கேட்கிறாரு? இல்ல கணக்குல 2 சேர்ந்து வருதுங்களே. தேவையில்ல. புள்ள குப்பரை பிறந்ததுதான் மலாக பிறந்ததுங்களா? உள்ளே விடலையே. மருத்துவரி கேட்கணும். புள்ள பிறந்தனால யோகத்துல தான் பிறந்திருக்குதுன்னு தப்பு இல்லை. ஒரு ஆசையா இருக்கட்டும். ஆனா இருந்தாலும் இந்த புள்ளைக்கு தியான ஐயர் இழுக்கிறாரு. என்னையா மூத்தது அண்ணன் கூட்டம் இருக்கணுமே. மரம் வாங்கினது என்னமோ உண்மைதான். சரி 2 ஒரு பெண்ணுக்கென்று. ஆனா பிறந்தது ஒரே பெண் கூட தான் பிறந்திருக்கிறாங்க. இல்லையே 2 பசங்க பிறந்தது இந்த புள்ள பிறந்திருக்கணுமே. இந்த ஆளுங்க வேற ஆளே கிடைக்கலையே உனக்கு. இல்ல பார்த்து சொல்றதுலயே இந்த ஐயர் விட்டா சேரங்கத்திலேயே ஐயர் இல்லை. இந்த பெண்ணுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கிற போது இந்த பெண்ணுக்கு தானே அக்காங்கிற ஸ்தானமே கிடையாது. தங்கை அப்படிங்கிற ஸ்தானம் தான் இந்த பெண்ணுக்கு ஜாதகம் அமைப்பே இருக்கிறது. இந்த பெண்ணுக்கு தானே மூத்த அண்ணன் இருவர் இருக்க வேண்டுமே. ஆசைப்பட்டது உண்மைதான். நாங்க பிறந்திருக்குது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம்.
பெத்தவளுக்கு தெரியாம பிறந்தது எங்க போய் பிறந்தது? இருக்கணும், ஏட்டுல கண்டிப்பா இருக்குதும்மா. ஏட்டுல ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் அதைத்தான் சொன்னாங்க. உங்களுக்கு இருக்குது 3 குழந்தைக்கு வந்தாருன்னு. சரி, ஆனா என்ன தெரியுமில்ல, எனக்கு பிறந்தது ஒரே ஒரு குலத்தை தான். அப்படியா? சரி, நீங்க வேற இல்லைங்கிறீங்க, நான் ஏட்டுல வேற இருக்குதுங்கிற. அது எந்திரி போது இருக்கிற குழந்தைக்கு பேர் எப்படி வைக்கலான்னு சொல்லுங்க. அப்படிங்கிறீங்களா? இந்த பெண்ணுக்குத்தான் பெயர் வைப்பதாக இருந்தால் அண்ணங்கூட்டம் 2 இருக்குது சொல்லித்தான் ஜாதகத்தில் இருக்குது. அதனால உங்களுக்கு தெரியுமா? அண்ணனுக்கு அண்ணனுக்கு நேரையோ நேரையோ நேரலையோ நேரலையோ அரக்காணி அரக்காணி என்று சொல்லி அண்ணாருக்கு அண்ணாருக்கு நேரலையோ நேரலையோ நேரையோ நேரையோ அருக்காணி அருக்காணி தங்கம் இல்லை தங்கம் இல்லை சுவாமி, அண்ணருக்கு நேரலையா அருக்காளி தங்கம் என்று பெயர் வைக்கலாம். அப்படி வச்சால் இந்த பேர் இந்த குழந்தைக்கு நல்ல அமோகமா இருக்கும். தங்கம்னு சொல்லி பேர் சொல்லி அருக்காளி தங்கம்னு சொல்லி கூப்பிட்டால் இந்த பெண் பிறந்த நேரம் யோகபாகம் அல்லாதானே. நல்லபடியாக இன்னைக்கு முன்காலத்திலே கஷ்டப்பட்டாலும் பிற்காலத்திலே தானே நீங்கள் யாவருமாக ஆனை கட்டி அரசாலோ 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 எட்டினிலே அமைப்புகளா ஆமா அமைப்புகள் இருக்குதையா இருக்குதையா. அழகட்டி அழகட்டி அரசாலோ அரசாலோ மணிமையிலே அரசாலோ அரசாலோ அமீனுக்கு அமைப்பாளே அமைப்பாளே இருக்குதுந்தோ இருக்குதுந்தோ குதிரை கட்டி குதிரை கட்டி அரசாலோ 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 குறிப்பிலே உறுப்பாலே இருக்குதுங்கோ இருக்குதுங்கோ. குதிரை கட்டி குதிரை கட்டி அரசாலோ 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 குறுப்பாலே குறுப்பாலே இருக்குதுங்கோ இருக்குதுங்கோ அம்மா பெண்ணேத அமர இந்த பெண் குழந்தை பிறந்த நேரத்துல தானே அருக்காணி தங்கம் என்று பெயர் வைத்தது மையாக இருந்தால் இந்த பெண் குழந்தையினுடைய ஜாதக பிரகாரம் ஆனகட்டி அரசாலை அமைப்பாலை இருக்கிறது, குதிரை கட்டி அரசாலை இந்த குறுப்பாலை இருக்கிறது தாயி. ஆமாம், இப்படி பெயர் வைக்கலாம். இருந்துட்ட போதிலும் தாயும் தந்தையும் இருவாதி வீரர்களுக்கும் எத்தனைதான் மற்ற மாளிகை இருந்தாலும் ஒரு 5 வருட காலங்கள் இந்த மாளிகை விட்டு மாறி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கு. எனக்கு இத்தனை செலவு பண்ணி இப்படி மண்டபத்தை கட்டி வச்சுட்டு இன்னும் 5 வருஷத்துக்கு அக்கட்ட போய் இருந்தேன். கொஞ்சம் நேரம் கொஞ்சம் மாலை விட்டு மாலை மாறி இருக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. அப்படி இருந்தால் உயிர் சேதம் வராது. இல்லைன்னா கொஞ்சம் உயிர் சேதத்தால் தடுமாட்டம் வந்தாலும் வரலாம். பிள்ளையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு கேட்டையா? 5 வருடத்துக்கு ஐயன் அம்மாளுக்கு ஆகாம இருக்குதுன்னு சொல்றாரு. இந்த ஜோசியார் சொல்லிட்டு கடைசியில் சொல்ற பொண்ணு கிடைக்கல இப்படி சொல்லிட்டாரு நம்மளுக்கு. இல்ல இல்லைங்க ஐயரே, ஏனுங்க? நல்லா பார்த்து சொல்லுங்க. நீ பார்க்க வேண்டாம் கம்யூனிட்டி. அது இது பார்த்ததெல்லாம் பார்த்தேன். கவண்டருடைய ரத்தத்துல சேர்ந்ததுதான் கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணனாலும் பண்ணலாம். ஏட்டல படுத்த இருக்குதுங்க. எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க. சரி, உங்களுடைய குலதெய்வத்துகளை இப்படி தெய்வ வழிபாடு செஞ்சால் கொஞ்சம் விமோச்சனம் குறையலாம். எப்போ பேர் வைக்கிறதுங்க? பேர் வைக்கிறதுக்கு தானுங்க. நாங்க போறது போகாத அப்புறம் பார்த்துக்கிறோம். பேர் வந்துங்க இன்னைக்கு என்ன கிழமை? அதில் பார்த்து சொல்லுங்க. இல்லைங்க, இன்னைக்கு கணக்கு போடணும்ல. வெள்ளிக்கிழமை எனக்கு அருமையான நாள்.